பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு உண்டு. லக்ஷ்மணனை உயிர் காப்பதற்காக அனுமனை போய் சஞ்சீவி மலை மூலிகை எடுத்து வர சொல்லுவார்கள். அதை ஏற்று அவன் அந்த மூலிகை எடுக்க வரும்போது சஞ்சீவி மலை நிறைய மூலிகைகள் நிறைந்த மலையாக இருக்கும். எது சஞ்சீவி மூலிகை என்று தெரியாத காரணத்தினால் என்ன செய்வதென்று பதறி போய் திரும்ப ஓடவில்லை. அவன் அந்த மலையையே பேர்த்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது மலை எவ்வளோ பெரிய மலை, அனுமன் எவ்வளவு சிறியவன். அந்த இடத்துல அவனோட முயற்சி, அவனோட விடாமுயற்சி என்ன பண்ணுது, அவனை ரொம்ப மேலே உயர்த்துது. அவன் பிரச்சனை கண்டு அஞ்சாமல் இருக்கும் பொழுது அவன் மலையை விட உயர்ந்து விடுகிறான், மலை சிறியதாகி விடுகிறது. ஒரு பிரச்சனையை கண்டு நாம் அஞ்சும் பொழுது பிரச்சனை பெரிதாகிவிடும், நாம் சிறியவர்களாகிவிடும். பிரச்சனைகளை துணிச்சலோடு எதிர்த்து நிற்கும் போது நாம் உயர்ந்தவர்களாகிவிடும், பிரச்சனை என்ன சிறியதாகிவிடும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமே வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாக விரைவில் வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, வெள்ளைப்பாலை நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், எந்த நிறம் இருந்தாலும் அவையாவும் ஒரு தரமன்றோர், இந்த நிறம் சிறிதென்றும் என்று ஏத்தம் என்று சொல்லலாமோ. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் மகத்தான குணம். அன்பின் அவசியம். வாழ்க்கை என்பது தனி தீவு அல்ல, அது உறவுகளின் சங்கிலி தொடர். இந்த உறவுகளை இணைக்கும் பாலமாகவே அன்பு செயல்படுகிறது. ஒரு தாயின் அரவணைப்பிலும் நண்பனின் தோளிலும் துணையின் ஆதரவிலும் வெளிப்படும் அன்பு கசப்பான தருணங்களை இனிமையாக்குகின்றன. அன்பில்லாத வாழ்க்கை பூக்காத செடியை போன்றது. அது வெறும் இருப்பு மட்டுமே, ஆனால் வாழ்க்கை அல்ல. மனித குலம் தலை துவங்குவது அன்பில் தான். மனிதநேயத்தில் தான் அன்பு பிறக்கின்றது. இந்த அன்பு மட்டும் இல்லாதிருந்தால் எப்போதோ ஒளிந்து போயிருக்கும் இந்த மனித இனம் என்றார் மகாகவி பாரதி. அலுக்காறு, அவ, வெகுளி இந்நச்சொல் ஆகியவற்றின் மூலமாகவே பகை தோன்றுகின்றது. இந்த பகை மேலும் மேலும் வளர்ந்து கொலை போன்ற பெரும் பாதக செயல்களுக்கு வழிவகுக்கிறது. மனித மனதில் ஏற்படும் இந்த இரு குணங்களை நீக்குவதை அறம் என்ற அடிப்படையிலிருந்து கற்றுத்தருகிறார் திருவள்ளுவர். அந்த அறம் அன்பிலிருந்து தானே தோன்றுகின்றது. மகாத்மா காந்தி அன்பு, அகிம்சை, சத்தியம் ஆகியவற்றின் மூலம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி இந்திய சுதந்திரத்தை பெற்று தந்தார். தாய் அன்பு நம்மை பிற உயிர்களை தாய் போலவே நேசிக்க கற்று
கற்றுத் தருகிறது. தந்தை அன்பு பிற உயிர்களுக்கு இன்பம் செய்யும் நல்வழியை காட்டித் தருகிறது. குருவின் அறிவன்பும் உலக மாயலைகளை விட்டு விலகி நிற்கச் செய்து நேர் வழியிலே செல்ல கற்றுத் தருகிறது. யாவற்றுக்கும் மேலான இறையன்போ நம்மை இந்த உலகத்தின் மேன்மைக்காக தியாகம் செய்யும் மெய்ஞான பெருநிலைக்கு உயர்த்துகிறது. அடிமைத்தனம், ஜாதி பாகுபாடு, பொருளாதார சுரண்டல், அரசின் அடக்குமுறைகள் போன்ற காலத்தின் கொடுமைகளை எதிர்த்து பாரதியாரின் போராட்டங்களையும் புரட்சிகர சிந்தனைகளையும் பிரதிபலிக்கிறது. மேலும் அச்சமின்மை, ஒற்றுமை, தைரியம் மற்றும் சமூக நீதிக்கான குரல் கொடுப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது. அடக்குமுறை என்பது அந்நிய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் தொடங்கி தற்போது வரை தொடர்கிறது. சமூக சுரண்டல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மக்களின் உழைப்பையும் உரிமைகளையும் தின்று கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தின் பகடகாயாகவும் அந்த கூட்டத்தின் கொடுமைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். ஜாதி பிரிவினை, வறுமை, ஜாதி தீண்டாமை, பெண்ணுரிமை மறுப்பு, பெண் கல்வி மறுப்பு, வேலை வாய்ப்பு மறுப்பு போன்ற காலத்தின் கொடுமைகளை எதிர்த்து போராட வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் என்ற ஊரில் தந்தை மகன் இருவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை என்ற பெயரில் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டனர். இது தந்தை மகன் இருவருக்கும் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கும் அளிக்கும் அநீதி அல்லவா? நாம் வாழும் இந்த சமூகத்தில் ஏற்படும் கொடுமைகளுக்கும் அநீதிகளுக்கும் மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் நம் சமூகம் மாபெரும் சமூக மாற்றத்தையும் பொருளாதார ஏற்றத்தையும் தொட்டுவிடும். பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு? காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். எல்லாமே நம்ம தான் சொல்றாரு. உன்னில் என்னை காண்கின்றேன். இதே தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையானது. எல்லா உயிரினங்களும் ஒன்று தான். அந்த உயிரினங்கள் எந்த மாதிரி செயல்படுதோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் உயர்வு தாழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே தான் நம்முடைய பாரதியாரும், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, நாம் எல்லோரும் மனிதம் நிறைந்த மாணிக்கங்களாக விளங்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி உள்ளார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், இதெல்லாம் பாரதியார் கேட்டார். இன்னொரு வேண்டும்னு கேட்டார். கான் நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் வேண்டும், 10-12 தென்னை மரம் வேண்டும், அங்கே முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு கேட்கிறார் பாரதியார். ஏன்? அவருக்கு மகிழ்ச்சிக்கா? அவர் நல்லா வீடு குடியிருக்கவா? இதெல்லாம் ஏன்னு கேட்குறாங்க. பராசக்திகிட்ட கேட்குறாரு, இவ்வளவும் எனக்கு வேணும். ஏன்? நான் பாட்டு எழுதணும். நீ பாட்டு எழுதி என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை நான் பாலித்திட வேண்டும் என்று பாரதி சொன்னான். நான் கவிதை எழுதி இந்த நாட்டை உயர்த்தணும் என்று ஒரு கவிஞன் சொன்னான். அந்த கவிஞன் தான் சொன்னா அழகா நீங்க சொன்னீங்கல்ல, அன்பு எங்கே இருக்கு? அன்பு என்பதுதான் தெய்வம் சொன்னீங்கல்ல, அவர் தான் சொன்னாரு என் எழுதுகோள் தெய்வம் அப்படின்னாரு. என் எழுத்தும் தெய்வம், என் எழுதுகோள் தெய்வம், எழுத்தும் தெய்வம். இப்ப யாரும் சொல்ல முடியுமா? தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா அப்படிங்கிறார். இந்த நாட்டையே நம்ம ஒரு தாய்க்கு இணையான மரியாதையோட நாம நினைக்கணும். அப்ப குழந்தைகளிடத்தில் அன்பை விதைக்கணும், குழந்தைகளிடத்துல பாசத்தை விதைக்கணும். நீங்க தான் அந்த உலகத்தினுடைய செல்வங்கள்னு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். எப்படி அந்த கவிதை எழுதினேன்? பொம்மைகளை உடைக்கிற இந்த குழந்தைகள் தான் குடும்பத்தை உடையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு நான் எழுதினேன். வடநாட்டு பக்கம் நீங்க எங்க போனீங்கன்னாலும் எல்லா வீடுகள்லையும் ரவீந்திரநாத் தாகூருடைய படம் இருக்கும். அப்ப வடநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரை மாபெரும் கவிஞனா எல்லாரும் போற்றி ஒரு கவிஞனுடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம இல்லங்களிலும் பாரதியாருடைய படத்தை வைத்திருக்க வேண்டும் என்று குழந்தைகளை நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அது ரொம்ப முக்கியம் தானே? வைக்கலாமா? வள்ளுவர் படம், பாரதியார் படம், அறிவிற் சிறந்த ஆன்றோர்களை எல்லாம் அன்றாடம் பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும்.
பாரதியார் மாதிரியான கவிதைகளை நம்ம மொழிபெயர்த்து உலக நாடுகளில் கொண்டு போயிட்டோம்னா இது மாதிரியான ஒரு கவிஞன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். அப்படி செய்திகளை பாரதி எழுதினார். தமிழ்தாயின் கவிஞன், தேசத்தின் குரல், சொல்லில் சுடர், சிந்தனையின் சுதந்திரம், இதுவே எங்கள் பாரதி. பாரதியின் சிறப்புகளை கொண்டாடும் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாகவும் நினைவில் நிற்கும் வகையிலும் நடைபெற உதவிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். பாரதியாரின் கவிதைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை எண்ணங்களை எழுப்பும் தீப்பொறிகள். அவற்றை வாசிப்பது மட்டும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதே உண்மையான ஊக்கம். வாழ்க பாரதி, வளர்க பாரதிய சிந்தனை, வாழ்க தமிழ், வளர்க தேசம் என்று கூறி என் நன்றி உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.